morning. It's a great pleasure to be here. என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி பழக்கமே கிடையாது. பட் மேடம் கூப்பிட்டாங்க, சார் ராம்குமார் சாரும் சொன்னாருன்னு வந்திருக்கேன் நான். இதில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் என்னென்னா, அவங்க என்கிட்ட ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ண போது, சார் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசணும், ஏன்னா பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக இங்கிலீஷ் இன்னும் அடாப்ட் ஆகலைன்னா கூட தமிழில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு முன்னாடி பேசின 4 பேருமே 3 பேருமே இங்கிலீஷில் தான் படித்தாங்க, இங்கிலீஷில் தான் பேசினாங்க. சுஜாதா மேடம் கொஞ்சோண்டு தமிழில் நடுவில் பேசினாங்க. நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி காத்தால் 6 மணிக்கு இங்கே இறங்கிட்டு, என்னுடைய இங்கிலீஷ்க்கான ஈக்குவலன்ட் தமிழ் என்னன்னு லேப்டாப் வச்சு தேடின்னு இருந்தேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணது தான் அந்த நோட்ஸு, சரிங்களா? பட் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். என்னத்தினால சொல்கிறேன்னா, நான் பேசிக்காக படித்தது தமிழ் மீடியம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம், ஓரியண்டல் ஸ்கூல். ஓரியண்டல் ஸ்கூலுங்கிறது தமிழ்நாட்டில் 3 தான் இருக்குது. சான்ஸ்கிரிட் தான் மெயினாக சொல்லிக் கொடுப்பாங்க, மற்ற லாங்குவேஜ்லாம் செகண்டரி, டெர்ஷரி. ஸோ தமிழ்னு ஒரு சப்ஜெக்டை படித்தது கிடையாது மீடியமை தவிர. லைக் சயின்ஸில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். உந்தம் மாறா கோட்பாடு, அதுதான் எனக்கு தெரியும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணார், எல்லாரும் சிபிஎஸ்சியில் எங்கள் காலனியில், நாங்கள் ஒரு மேட்டர் கெமிக்கல்ஸ்னு ஒரு காலனியில் இருந்தோம். எல்லாரும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு 11வது 12வது படிக்கிறதுக்கு, அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச் +2, எல்லோரும் ஸ்டேட் சிலபஸ்க்கு மாறினாங்க, நிறைய மார்க் வாங்கணும்னு. எங்கள் அப்பா டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணார். நான் தமிழ் மீடியமில் நல்லா படிச்சுட்டு இருந்த ஆளை சிபிஎஸ்சியில் இங்கிலீஷ் மீடியமில் 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு போட்டார். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஃபுல்லும் தஸ் புஸ்ன்னு எல்லாம் என்னை சுற்றி எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க பசங்க, டீச்சர்ஸ்லாம் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ 11ஆம் கிளாஸ் ஃபுல்லும், 11ஆம் கிளாஸ் all through the thing, I did not study maths, physics, chemistry or biology. I was educating myself in English. எங்கள் அப்பா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஒரு நாளைக்கும் 10 வார்த்தை ஹிந்து நியூஸ் பேப்பரில் சர்க்கிள் பண்ணி, அது என்னன்னு டிக்ஷனரியில் போய் கற்றுக்கிட்டு நானாக ஒரு சென்டென்ஸ் எழுதணும் இங்கிலீஷில். அவர் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காத்தால 6 மணிக்கு வருவார், அந்த ஷீட்டை பார்த்து குட்டு போடுவார், இல்லைன்னா இது இப்படி இருக்கணும்னு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பார். நான் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஸோ இப்படி தான் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு 12ஆம் கிளாஸில் 11வது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு ஆஸ் வெல் அஸ் 12வது படித்து ஏதோ தேறினேன். ஓகே, பட் நத்திங் டு ரிக்ரெட். என் பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு இருக்குது. ஷி ஹஸ் ஜாயின் மை பிஸ்னஸ் நவ் ஆஸ் அ சக்ஸஷன் பிளானிங்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 60 வயசு ஆகிடுது. அவன் நான் தமிழ் மீடியமில் படித்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இங்கிலீஷில் தான். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் அந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறச்சே தமிழில் திங்க் பண்ணி அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தட்டக்க படக்கான்னு பேசி கற்றுண்ட ஆள் இன்றைக்கி இங்கிலீஷில் ஒரு லெக்சரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தமிழ் வேர்டை தேடுற அளவுக்கு போயிருக்கு. 40 வருஷம் வாழ்க்கையில் இதுதான் மாற்றம். எனிவே, just to set the context, I will try. எங்கெல்லாம் முடியுமோ அங்கே தமிழில் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு ஏரியாவில் தமிழ் வார்த்தையே கிடையாது. malware is a malware, virus is a virus, or spyware is a spyware. அதுக்கெல்லாம் தமிழ் ஆக்கம் எனக்கு தெரியாது, அட்லீஸ்ட் இது வரைக்கும் நான் சொன்னது. அண்ட் இட்ஸ் a strange experience. I take class at IIIT Bangalore, IIT Madras, and IIT Sri City, and a lot of colleges like this where I go and teach. lot of public sector class எடுக்கிறதுங்கிறது வேறு, பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். So let me come back to what I have prepared. It's a great honor to be associated with SLCS because I am a great fan of Dinamalar. ரொம்ப ஏர்லி ஏஜில், ஃபார்மேட்டிவ் ஏஜ்லேருந்து இன்னும் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்குகிற பேப்பர் தினமலர் மட்டும்தான், நோ இங்கிலீஷ் பேப்பர்ஸ். அவங்க போடுறது ஒன்று, உண்மையின் உரைகள், அவங்களோட ஸ்டேட்மெண்ட், which is true. Even today, to my
அன்பயஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் ஹம்பிள் ஒப்பீனியன். நிஜமாவே உண்மையின் உரைகள், அந்த சைடும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, யார் நல்லது பண்ணாலும் நல்லதுன்னு சொல்கிற ஒரு நியூஸ் பேப்பர். அதோட இன்னொரு பெரிய மோட்டிவ் அவங்க சொல்கிறது, தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் ஃபார் அஸ், ஃபார் அவர் நேஷன். அதை டூ ஸ்பிரிட்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இட்ஸ் அ கிரேட் காலேஜ் being founded by the Dinamalar group, and I must thank each one of you, the student and the parents, to have put you to encourage such a setup, and of course the faculty. Without faculties no such institute can function. So faculty members ku adukapram staff, supporting staff, it's been a wonderful reception, and this is the second visit to me, so both the times we had a very good interaction. And of course, the great management under the leadership of Dr. Lakshmipati and Mr. Ramkumar. We have been very honored to be associated with that. சரி, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இண்டக்ஷன். இது வந்து ஒரு தொடக்க புள்ளி உங்களுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் கோடு போட போகிறீங்க அல்லது ரோடு போட போகிறீங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. The next 20 minutes I will share some of my experience and thought. Very humble beginning lende, now I own an industry which is giving close to about 100 people job. அதனால சில என்ன சொல்றது, உரிமைன்னு சொல்ல முடியாது. I have some knowledge or wisdom to share with you all, because you are an young mind where you have to seed this. ஸ்கூல் வாழ்க்கைங்கிறது ஒரு தனி, இது வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. Careless, carefree rather, I would say carefree, and you can be careless, do mistakes, nothing will happen. But college அப்படினு வரச்சே அது ஒரு different atmosphere, different thing. It's a very good thing they are doing a 1-week induction program to get acclimatized, and what are the values of this college, what are the best things available, resources எல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல இது. பட் வெற்றி பெறத்துக்கு ஒரு கோடு போறாது. ஒரு கோடு போட்டிங்கன்னா ஒரு லைன் தான். பட் பல கோடுகளை வேற வேற திசையிலேருந்து இணைச்சி ஒரு ஷேப் பண்ணுறதுக்கு தான் காலேஜ்னு பேர். அவங்க சொன்னாங்க, பிரியா மேடம் இதில் படிக்கிறச்சே யூ வில் ஹேவ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், யூ வில் ஹேவ் so many value additions and so many activities in the college, not only academic. சரிங்களா? ஸோ அந்த மல்டிபிள் டைரக்ஷனில் பல பல திசைகளில் கோடு போட்டு அதெல்லாம் டைவர்ஜென்ட்டாக இல்லாமல் கன்வர்ஜென்ட் பண்ணுறது தான் ஒரு காலேஜோட ஒரு ஃபேக்கல்ட்டியோட ஜாப். ஸோ ட்ரஸ்ட் யுவர் ஃபேக்கல்ட்டி, பில்ட் அ குட் ஈக்குவேஷன் டு த ஃபேக்கல்ட்டி. ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் இன் மை லைஃப். நான் சொன்னேன் இல்லையா, 11ஆம் கிளாஸில் வெறும் இங்கிலீஷ் மட்டும்தான் படித்தேன். பட் த கெமிஸ்ட்ரி மிஸ், த ஃபிசிக்ஸ் சார் ஆர் பயாலஜி மிஸ், ஆல் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ. என்னை ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நான் தப்பாக எழுதினா கூட பாஸ் மார்க் போட்டு அடுத்த கிளாஸ் எடுத்துகிட்டு போவாங்க. பிகாஸ் தே நோ I am chasing a direction and I am going in a right direction, trying to construct a shape for myself. அதை புரிஞ்சுன்னு அந்த அகாமடேட் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்கல்ட்டிக்கு வரணும். புரியுதா? எல்லாரும், each one of you have to is a unique creation of the God. There is no precedent or a preset path for any one of you. அதை நீங்கள் யாரையான ஒருத்தர் காப்பி அடிக்க பார்த்தீங்கன்னா you will be a failure in the life, because you are unique. God has created each one of you unique creature in this world, and to achieve a purpose. Please remember that. He has not created you for waste. Okay, he has created you with the purpose of something what you have to achieve. சரிங்களா? ஸோ வெற்றி பெற பல கோடுகள் தேவை. நீங்கள் எல்லாரும் பல பல டைரக்ஷனில் பரிமளித்து வெற்றி பெற்று ஒரு நல்ல ஷேப்க்கு வரணுங்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் கேரக்டர். மேடம் சொன்னாங்க, கேரக்டர் போச்சுன்னா லைஃப் போச்சு. அது ரொம்ப உண்மை. நீங்கள் தான் உங்கள் கேரக்டரை டெவலப் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. கேரக்டருங்கிறது அது வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் யாருக்கான்னு ஒன்று வாழ்க்கையில் ஒரு தடவை விழுந்தால் கூட அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முகில் மேடம் வில் டெல் மோர் அபவுட் திஸ். பட் நல்லவன் அப்படின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லவன் அப்படின்னு நீங்கள் பேர் எடுத்தீங்கன்னா முக்கால்வாசி உலகம் உங்களை ஏமாளின்னு தான் சொல்லுவாங்க. பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்லவனாக இருக்க பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் we see, I go to colleges,
we do job interviews, we do mass recruitment, some committees where we sit and screen the faculties. All these things happen. ஸோ நாங்கள் பார்க்குறது வந்து நாலேஜுங்கிறது லாஸ்ட் ஸ்டெப்பு. அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, அதுதான் முதல்ல. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள் எப்படியா இருந்தாலும் சக்சீட் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு ப்ரூவன் ஹிஸ்ட்ரி. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் தட். ஸோ நல்லவனாக இருக்க முயற்சி செய்யுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பிகாஸ் வி see the character, we see the okay, capabilities, knowledge is important, but character is very very important, honesty is very very important. நல்லவனாக இருக்க பாருங்கள். அது ஒரு ஹம்பிள் சஜஷன் டு யூ. இதுக்கு அடுத்தது திறமை ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னென்ன கோர்ஸ் எடுத்திருந்தாலும் அதில் அல்டிமேட் ரீச் பண்ண பார்க்கணும். காலேஜில் யூனிவர்சிட்டி கரிக்குலமுக்கு ஏதோ சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா? அது வந்து 30 to 40% ஆஃப் ஆக்சுவல் நாலேஜ் யூ நீட் டு எக்ஸல் இன் தட் சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டில் எக்ஸல் ஆகணும்னா நீங்கள் அந்த 60% எஃபர்ட்டை போட்டாகணும் தனியாக, அவுட் சைட். அதுதான் வாட் வி கால் அஸ் ஸ்கில்லிங். ஒன் இஸ் நாலேஜ், another is application of the knowledge to develop a skill. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ படிக்கிறோம், புத்தக புழுவாக இருந்து 100க்கு 100 மார்க் வாங்குறதுல பிரயோஜனம் இல்லை. அதை அப்ளை பண்ணி ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ these are all generic stuff. I am going to come to the specifics later on. இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட். உங்களோட ட்ரீம்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாததை உங்கள் குழந்தைகள் மேலே திணிக்க ட்ரை பண்ணலாம். நான் இன்ஜினியர் ஆக முடியல, என் பொண்ணு இன்ஜினியர் ஆகணும், ஒரு பையன் இன்ஜினியர் ஆகணும், என்னால் சயின்டிஸ்ட் ஆக முடியல, என் பொண்ணு, அதெல்லாம் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சார். எல்லாரும் பரிமளித்து வெளியில் வரத்துக்கு தான் அந்த காலேஜ் எஜுகேஷன். அவங்களோட ஸ்கில், ரைட் ஸ்கில்லை ஐடென்டிஃபை பண்ணி அதை நர்ச்சர் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டுறது தான் இந்த ஃபேக்கல்ட்டியோட. தே ஹவ் பீன் டூயிங் இட் அண்ட் தே வில் டூ இட் ஃபார் யுவர் சில்ட்ரன். ஸோ டோன்ட் ஃபோர்ஸ் எனிதிங் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்களுடைய விருப்பு வெறுப்புகள், தேவைகளை அந்த குழந்தைங்கள் மேலே போடாதீங்க. அது ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா அவங்க பரிமளிக்கணும் வாழ்க்கையிலன்னா அந்த ப்ரெஷர் அவங்க மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா காலேஜ் இஸ் புட்டிங் எனஃப் ப்ரெஷர் ஆன் தெம். இதை படிக்கணும், இந்த எக்ஸாம் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, அசஸ்மெண்ட் இருக்குது, குவிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது, காலேஜ் டே இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவங்க அந்த ப்ரெஷர் போடுறாங்க. நீங்களும் அவங்க மேலே தயவு பண்ணி போடாதீங்க இது ப்ரெஷர். ஸோ தே வில் கம் அப் வெல். பி அஷ்யூர்ட், God has determined the path already for them. இந்த வாழ்க்கையோட முக்கியமான தத்துவமே அந்த சர்ப்ரைஸ் தான். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா இன்னைக்கு லைஃப் சுவாரஸ்யமாக இருக்காது. கரெக்டா? நாளைக்கு இந்த நேரத்துக்கு இன்னும் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? ஸோ அந்த எல்லாருக்கும் ஒரு வழி இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் அவங்கள முழுசாக நம்பணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அவங்களோட திறமை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதுன்னா பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ஸோ பெற்றோர்களோட கடமை அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள ஊக்கப்படுத்துறது. எதுவாக இருந்தாலும், விளையாட்டோ, ட்ராமாவோ, பாட்டோ, எதுவாக இருந்தாலும், கரிக்குலராக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சார், அப்பா எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஐசி கிட் வாங்கணும், இன்டகிரேட்டட் சர்க்யூட் கிட் வாங்கணும், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் என்கரேஜ் பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி